அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மை V3 ஆட் செயலி பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் முதலீட்டாளர்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். மை V3 ஆட்ஸ் என்ற ஆன்லைன் செயலியின் நிறுவனத்தினர் பொதுமக்களிடமிருந்து லட்சக்கணக்கில் முதலீடுகளை பெற்று மோசடி செய்வதாக கொடுக்கப்பட்ட புகாரை அடுத்து அந்த நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபட்ட செயலியின் நிறுவனர் சக்தி ஆனந்தனை போலீசார் கைது செய்தனர். இதுபோன்ற வணிகங்கள் பொதுமக்களுக்கு இறுதியில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் செயலியை முடக்க கோவை போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் செயலி கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். கோவையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்வில் கருப்பு உடையுடன் வந்த மாணாக்கர்களை அனுமதிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. UPSC தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற தமிழக மாணவர்களுடன் ஆளுநர் RN ரவி சந்திக்கும் நிகழ்வு கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்ததால் போலீசார் அவர்களை உள்ளே விடாமல் திருப்பி அனுப்பினர். இதேபோல கருப்பு துப்பட்டா அணிந்திருந்த மாணவியரும் அனுமதிக்கப்படாதது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆண்கள் உரிமை தொகை குறித்து தான் பேசியதை திரித்து வெளியிட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் விளக்கம் அளித்துள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற மல்லர் கம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என தான் பேசியதை திரித்து வெளியிட்டுள்ளனர் எனவும் ஆண்களும் பெண்களும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமமாக வாழ வேண்டும் என்பதே திராவிட மாடல் ஆட்சி என்று கூறினார். மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் பெரியகருப்பன் தெரிவித்தார். திருவண்ணாமலையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 32 புதிய பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் அரசு துறை அலுவலகங்களுக்கு 24 புதிய வாகனங்களையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் வேலு உள்பட துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் பேசுகையில் மகளிர் விடியல் பயணம் என்பது மகளிர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது மகளிருக்கான விடியல் பயணம் மட்டுமல்ல, போக்குவரத்து துறைகளுக்கான விடியல் பயணம் என்று தெரிவித்தார். 3 ஆண்டு திமுக ஆட்சியில் 1500 பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பொதுமக்களை முதலையை பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுக்கூடலூர், பழையநல்லூர், வல்லம்படுகை ஆகிய கிராம பகுதியில் செல்லும் கொள்ளிடம் ஆற்றில் நூற்றுக்கணக்கான முதலைகள் உள்ளது. இந்நிலையில் காட்டுக்கூடலூர் கிராமத்தில் அவ்வப்போது கிராம மக்களை விரட்டி வந்த சுமார் 400 கிலோ எடையும் 12 அடி நீளமும் கொண்ட முதலை கரையில் படுத்திருந்துள்ளது. தகவல் அறிந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு கரையில் படுத்திருந்த முதலையை எந்தவொரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் மடக்கி பிடித்தனர். பின்னர் முதலையின் கால்கள் மற்றும் வாயை கட்டி சரக்கு வாகனத்தில் ஏற்றி வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் டீ கடையில் மாமூல் கேட்டு கடையை அடித்து நொறுக்கிய கும்பலை போலீசார் CCTV காட்சியை கொண்டு தேடி வருகின்றனர். ராயப்பேட்டை மீர்சாகிப்பேட்டை மார்க்கெட்டில் மன்சூர் என்பவர் நடத்தி வரும் டீ கடைக்கு வந்த போதை இளைஞர்கள் 3 பேர் சிகரெட் மற்றும் ஸ்நாக்ஸ் வாங்கிவிட்டு வெளியே நின்றிருந்தவர்களின் மீது உணவை துப்பியதால் கைகலப்பு ஏற்பட்டது. மேலும் சிகரெட்டுக்கு காசு கேட்டதால் கடையில் இருந்த தின்பண்டங்களை கீழே தள்ளிவிட்டு மிரட்டிச் சென்றனர். இதுகுறித்த CCTV காட்சிகளை கொண்டு கடைக்காரர் மன்சூர் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சியில் திமுக கவுன்சிலரின் கணவரை கத்தியால் தாக்கிய திமுக பேரூர் கழக செயலாளரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலகரம் பேரூராட்சியில் ஒப்பந்த பணிகள் ஒதுக்கீடு தொடர்பாக பேரூர் கழக திமுக செயலாளர் சுடலை என்பவருக்கும் 3வது வார்டு கவுன்சிலர் பூமாவின் கணவர் சண்முக சுந்தரத்திற்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஆத்திரமடைந்த சுடலை சண்முக சுந்தரத்தை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் மயங்கி கீழே விழுந்த சண்முக சுந்தரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன்களை வழங்க 38.73 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 50%
வருங்கால் வைப்புத் தொகை உட்பட பணப்பலனின் ஒரு பகுதியை வழங்க 38,73,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 9.6 கோடி ரூபாயும், விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 1.1 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரத்திற்கு 5.8 கோடி, சேலத்திற்கு 3.6 கோடி, கோவைக்கு 4.3 கோடி, கும்பகோணத்திற்கு 8 கோடி, மதுரைக்கு 3.2 கோடி மற்றும் நெல்லைக்கு 2.9 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு தழுவிய டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலைக்கான நிரந்தர சட்டத்தை கொண்டுவர வேண்டும் எனவும், MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்கள் விவசாயிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கிற 3 குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். அதை அமல்படுத்துவது ஏற்க முடியாது. விவசாயிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா முழுமையிலும் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்த இருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டிராக்டர் பேரணி நடைபெற உள்ளது.